ஹாய் பசங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இப்ப ஸ்டார்ட் பண்ணா நீங்க எப்படி சென்டம் வாங்கலாம், உங்க கட் ஆஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து சரி எங்களுக்கு ஒரு ப்ராப்பரா பிளானிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகேவா? நம்ம ஜூன் மந்த்ல இருக்கோம். ஸோ இந்த ஜூன் மந்த்ல இருந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் இல்ல மார்ச் மந்த்ல எக்ஸாம் நடக்க போகுதுன்னா மார்ச் மந்த் வரைக்கும் நம்ம லைஃப்ல என்னென்ன நடக்க போகுது, நான் எவ்வளோ லெசன்ஸை படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நல்லா பாருங்க, நீங்க ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஜூலை மிட்ல, சரிங்களா, மோஸ்ட் ஆஃப்லி ஜூலை மிட், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இந்த எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் தான் என்னது, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம். ஓகேவா? செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் தோராயமா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் லீவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து அக்டோபர் மாசம் இல்லை அப்படின்னா நவம்பர் மாசத்துல நடக்கும். இது செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன். ஓகேவா? டிசம்பர் மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி. ஓகே, ஹாஃப் இயர்லி பேர் தான் ஹாஃப் இயர்லி, ஆனால் ஃபுல் சிலபஸ் இருக்கும்டா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் மிட் டேர்ம் இது ஜான்வரியில் நடக்கும், இல்லைனா ஒரு சில டைம் தள்ளி போச்சு அப்படின்னா ஃபெப்ரவரியில். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஜூலையில், செகண்ட் மிட் டேர்ம் அக்டோபரில், தேர்ட் மிட் டேர்ம் ஜான்வரியில் நடக்கும். சரி, இதோட சிலபஸ் என்ன சார்? ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். அப்போ நீ 1 மந்த் ஜூன் 1 மந்த்ல படிக்கிறத ஜூலையில் எக்ஸாமாக எழுதுவீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் இருக்கும். ஒரு சில இடத்துல தேர்ட் யூனிட் இன்க்ளூட் பண்ணலாம். குவார்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா யூனிட்டும். ஓகே, புரிஞ்சா? குவார்டர்லியில் பார்த்தீங்கன்னா 4-5 யூனிட் வந்துடும் உனக்கு. அடுத்து பார்த்தோன்னா மிட் டேர்ம், இதில் 6 and 7 யூனிட் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1ல இருந்து 10 யூனிட் வரைக்கும் எல்லாமே வந்துடும். ஓகே, தேர்ட் மிட் டேர்ம் வந்து அகைன் ஒரு பேஜ்க்கு நடத்துறதுனால 9-10 யூனிட் அந்த மாதிரி வைப்பாங்க. சரியா? இது வந்து பிசிக்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்க புக் எடுத்து பாரு, உங்க புக்லேயே போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 2 லெசனை ஜூன்லேயே கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ உங்க மிட் டேர்ம் எக்ஸாம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் மட்டும்தான் வரும். இல்லை சார் ஜூலை எண்டு கிட்ட வருதுன்னா தேர்ட் யூனிட் சேர்த்துக்குவீங்க. ஸோ 3 யூனிட்டோட சேர்த்து வரும். இப்போ செப்டம்பர் மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 யூனிட்டுமே கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு 5 யூனிட். அப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஜூலையில் ஆகஸ்ட்ல முடியுதுன்னா அப்படியே உட்காந்துடக்கூடாது. நிறைய பசங்க பண்ற தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, சார் நாங்களாம் எக்ஸாம் டு எக்ஸாம் படிப்போம், பண்ணவே பண்ணாது. டெய்லி உட்காந்து 2 hours ஆச்சு படி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஓகே, இதை வந்து முடிச்சிடுறீங்க ஜூலை இல்லை ஆகஸ்ட் மந்த்ல. ஓகேவா? ஸோ ஜூலை மந்த்ல தான் மோஸ்டா நடக்கும். ஜூலை மந்த்ல 3 யூனிட் முடிச்சிடுறீங்க. அடுத்து வந்து ஆகஸ்ட் மந்த்ல உட்காந்து என்ன பண்ணணும், யூனிட் நம்பர் 4 and 5 படிச்சு ரெடியா இருக்கணும் செப்டம்பர் மந்த்ல. நெக்ஸ்ட் பாரு, செகண்ட் வால்யூம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்க புக்ல எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பான். ஸோ செப்டம்பர் மாசம் இந்த யூனிட் 2மே நடத்துவாங்க. ஓகே, ஸோ இந்த 2 யூனிட் முடிஞ்சு அப்படின்னா நம்மளுக்கு அக்டோபர்ல வர மிட் டேர்ம்ல யூனிட் 6 and 7 இருக்கும். டிசம்பருக்குள்ள பார்த்தோன்னா எல்லா யூனிட்டுமே முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இந்த 10வது யூனிட் வரைக்கும் முடிஞ்சு போயிடும் நவம்பர்லயே. அப்ப டிசம்பர் மாசம் வைக்க போற டெஸ்ட்ல பார்த்தனா உனக்கு என்ன நடக்கும், எல்லா யூனிட் 10 யூனிட்டுமே நடக்கும். ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு இது ஒரு சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மிட் டேர்ம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்பி ரிவிஷன் டெஸ்ட், மிட் டேர்முக்கு பதிலா இது பேர் என்னன்னு மாத்திடுவாங்க, ரிவிஷன் டெஸ்ட்னு மாத்துவாங்க. ஓகே, ஸோ ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஃபுல் சிலபஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? ப்ராப்பரா அப்பப்போ உட்காந்து இந்த யூனிட்டை படிச்சுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமரன் பேட்ச் டீச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அமரன் பேட்ச்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு செகண்ட் யூனிட் இந்த வீக்கோட முடிய போகுது. புரிஞ்சா? அடுத்து பார்த்தனா ஜூன் மந்த் முடியறதுக்குள்ளர இந்த யூனிட் முடிஞ்சு போயிடும். புரியுதா? அப்ப ஜூலை மாசம் எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த 3 யூனிட்டை பசங்களுக்குள்ளர ரொம்ப டீப்பா எல்லாமே தெரிஞ்ச அளவுக்கு, எந்த கொஸ்டின் விடாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் டீச் பண்ணிடுவேன். புரியுதா? எல்லாத்தையும் டீச் பண்ணிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி சிலபஸ் வந்து 3 லெசனு அது முடிச்சாச்சு. 3 லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார், அதுக்கு ஒரு லெக்சர் வீடியோ மாதிரி கொடுத்துருவேன். அதுல எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருவேன்.
இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போது தாண்டி கொஷின் வர போகிறது இல்லை. கிரியேட்டிவ் கொஷின்ஸாக அதுக்கு தனியாக வீடியோ கொடுத்துருவேன். சொல்கிறது புரியுதா? அப்போ யோசிச்சு பாரு, அவங்களுக்கு 1 month நடுவில் டைம் இருக்குது. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் நடக்க போகுது, இல்லை ஜூலை செகண்ட் வீக் தான் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். சிலபஸ் முடிஞ்சுன்னா ப்ராக்டிஸ் தான், டெஸ்ட்டு தான். சரிங்களா? இதோட சேர்த்து இப்போ வரைக்கும் 3 டெஸ்ட் எழுதியிருக்காங்க நம்ம பசங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போய்கிட்டு இருக்கு நம்ம அமரன் பேட்ச்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி எப்பப்போ என்னென்ன பண்ணணும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கிளாஸஸ் எல்லாம் எடுப்போம். அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சிலபஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி, ஓகேவா, இப்போ நான் டெஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இல்லை நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் விடணும், இப்போ கொஷின் இருக்குன்னா கொஷின் எப்படி எழுதணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ அமரன் பேட்ச்ல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்கும், மார்க் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் மார்க் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ டீட்டெயிலாக கான்செப்டும் டீச் பண்ணுவோம், பட் மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ மிட் டேர்முக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை முடிச்சு கொடுத்துருவோம், ஹாஃப் இயர்லி ரிவிஷன், பப்ளிக் எல்லாத்துக்கும். ஓகே, ஒரு அல்ட்ரா ஸ்மார்ட் கொஷின் பேங்க் வந்து கொடுத்துருவோம். அதில் பிவைக்யூ இருக்கும், எக்ஸ்பெக்டட் கொஷின் இருக்கும், டாப் கொஷின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின். சரியா? புக் பேக் கொஷினுக்கு ஒரு கைடு மாதிரி கொடுத்துருவேன். அதில் கைடில் பார்த்தீங்கன்னா எல்லா புக் பேக் கொஷினோட சொல்யூஷன் கொடுத்துருவேன், எப்படி சால்வ் பண்ணது எல்லாமே இருக்கும். அதை வச்சு ஒரு வீடியோவும் கொடுத்துருவேன். ஓகே, ஆன்சர் ரைட்டிங் மாஸ்டர், எப்படி ஆன்சர் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ தனியாக கொடுப்பேன். அந்த வீடியோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கொஷின் இருக்கு, அந்த கொஷினுக்கு எப்படி நீ ஆன்சர் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், மார்க் வரும், எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணுவேன். எக்ஸாம் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட், எக்ஸாமில் ஒரு டெஸ்ட்டு, அதாவது எக்ஸாமில் கொஷின் பேப்பர் எப்படி வரும், அது நீ எப்படி எழுதணும், மார்க் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகும், எல்லாத்தையும் வச்சு ஒரு டெஸ்ட் மாதிரி, அதே மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். மிஸ்டேக் அனாலிசிஸ் அண்ட் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி அதில் என்னென்ன தப்பு இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவேன். ஓகே, ஸ்மார்ட் ரிவிஷன் சிஸ்டம் எப்படி ரிவைஸ் பண்ணும், அதுக்கு தான் மெட்டீரியல் எல்லாமே நிறைய கொடுப்போம். ஓகே, டெய்லி கிளாஸ் நடக்குதுன்னா மினிமம் 10 மார்க்காவது அந்த பசங்களுக்கு அதுலேருந்து கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஓகே, ப்ரெடிக்டட் கொஸ்டின், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் மினிட்ல எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் விட்டுறணும், எதெல்லாம் படித்தா போதுமானது எல்லாமே இந்த செஷனில் கிடைக்கும். ஓகே, டெடிகேட்டடாக வீக்கெண்ட் வந்து டவுட் செஷனும் நடக்கும். இதோட மொத்த ரேட் பார்த்தீங்கன்னா 999 rupees தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 year anniversary சேல் போகுது. அதனால இதோட மொத்த ரேட்டே வெறும் எவ்வளோ சார், 999 rupees. இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க பண்ணிக்கோ, இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் நைஸ் டே.